السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم يئس الذين كفروا من دينكم فلا تخشوهم واخشوني. நபியே, உங்களது மார்க்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் இன்றைய நாளில் நிராசையாக ஆகிவிட்டார்கள். ஃபலா தக்ஷௌஹும், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். வக்ஷௌனி, எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்கிறான். நேற்றைய தினம் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் எதையெல்லாம் சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். அந்த பார்க்கக்கூடிய அந்த வகைகளில் மிக முக்கியமானதாக கடைசியாக ஒரு வார்த்தை, அஸ்லாம், அம்புகளின் மூலம் குறிகேட்கப்படக்கூடிய இடங்களில் அறுக்கப்படக்கூடிய பிராணிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொன்னான். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிகேட்டல், அதுபோக புருவ முடிகளை நீக்குதல், இன்னும் பச்சை குத்தி கொள்ளுதல், இது போன்ற நிகழ்வுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டுள்ளார்கள். அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டுமாக. இன்னும் அவர்களுடைய 40 நாட்களினுடைய தொழுகை என்பது கூடாது என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது இறங்கி இருக்கக்கூடிய இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி என்பது ஹஜ்ஜினுடைய அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய விடைபெறக்கூடிய அந்த ஹஜ்ஜை நிகழ்த்தும் பொழுது அரஃபா மைதானத்தில் இறங்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்குள்ள சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதை கொண்டு வந்தேனோ அதை உங்களிடத்தில் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அதாவது நபியினுடைய நுபுவத்து முடிய போகிறது, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெறப் போகிறார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அது பல்லகத்த யா ரசூலல்லாஹ், திட்டமாக நீங்கள் எடுத்துரைத்து விட்டீர்கள். உங்களது மார்க்கத்தில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் எங்களுக்கு பரிபூர்ணமாக எடுத்து கூறிவிட்டீர்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமா விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. நான் எதை கொண்டு வந்தேனோ, நபியினுடைய 62வது வயதில் அந்த ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய நிகழ்வு, அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகிறார்கள். அடுத்த 10 மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கடைசி ஹஜ்ஜில் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. சொன்னவுடன் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன பின்பு அரஃபா நாள், அதாவது ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள், நபியினுடைய கடைசி ஹஜ்ஜில் மக்ரிபு தொழுகைக்கு முன்னால் இந்த ஆயத்து இறங்கியது. நபியே, இன்றைய நாள் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கோ. ஏன்னா மொத்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை கைப்பற்றிட்டாங்க. காபா அவர்களுடையது, மக்கா அவர்களுடையது, மதீனா அவர்களுடையது, தாயிஃப் அவர்களுடையது. எந்த ஊர்களில் இருந்தெல்லாம் அடித்து துரத்தப்பட்டார்களோ எல்லா ஊரிலும் முடிசூடா மன்னனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகுடம் சூட்டி விட்டார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் பயந்து பயந்து தொழுதீர்களே காபத்துல்லாவில், ஒரு ஓரமாக காஃபிர்கள் இல்லாத நேரத்தில் வந்து தொழுது விட்டு செல்வீர்களே, அது மாதிரி நீங்க இனிமே தொழுக வேண்டாம். பகிரங்கமாக நீங்கள் பயமே இல்லாமல், அச்சமே இல்லாமல் நீங்கள் காபாவில் பயணிக்கலாம், தொழுகலாம், தவாஃப் செய்யலாம், சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடலாம், எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக முக்கியமான இந்த ஆயத்து தான் குர்ஆனின் கடைசி என்றும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களது மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி பரிபூரணப்படுத்தி விட்டான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமத்தை உங்களின் மீது நிஅமத்தாக பரிபூரணப்படுத்தி விட்டான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களது மார்க்கத்தை அல்லாஹ் தனது மார்க்கமாக இஸ்லாத்தை பொருந்தி கொண்டான் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ்
இந்த குரான் இந்த வார்த்தையாக சொன்னான். இதை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு யூதர்கள் சொன்னாங்க, உங்களது குரான்ல ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை மட்டும் எங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தில் இறக்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாள் போல கொண்டாடி இருப்போம் அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அது என்ன வார்த்தை, என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹு தஆலா உங்களது மார்க்கத்தை பொருந்தி கொண்டான், உங்களது மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி விட்டான், உங்களது இஸ்லாத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, எங்களது மார்க்கத்தை பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்லல. ஏன்னா தௌராத் அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் இவர்கள் தங்களது சுய கருத்துக்களை செலுத்தி தங்களது அந்த மார்க்கத்தை யூத மார்க்கமாக மாற்றிவிட்டார்கள். அதுவும் இஸ்லாம் தான். ஆனா பிற்காலத்தில் அது யூத மதமாக மாறி போனது. அதே போன்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஞ்சிலை கொடுத்தான். அதில் தங்களுடைய சுய கருத்துக்களை செலுத்தி அந்த இஞ்சில் பைபிளாக மாறி அந்த இஸ்லாம் கிறிஸ்தவமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த நமக்கு அல்லாஹு தஆலா அருளிய இந்த மார்க்கமான முஹம்மது நபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் இப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறது, கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படும். அதற்கு பின்னால் மஹ்ஷரிலும் இந்த குர்ஆன் வரும். எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மிக கணக்கச்சிதமாக தேர்ந்தெடுத்து கொண்டான். எனவே அதைத்தான் யூதர்கள் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்களது தௌராத்தில் வந்திருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளை போல கொண்டாடி இருப்போம். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த ஆயத்து இறங்கிய நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுது கடைசியா இப்னு உமர் ரலியல்லாஹு எல்லாரும் சேர்ந்து ஒரு டிக்ளேர் பண்ணாங்க, இந்த ஆயத்து இறங்கிய அந்த நாள் அரஃபாவினுடைய அந்த பொது வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேருரையை நிகழ்த்திய பின்பு அசருக்கும் மகரீபுக்கும் இடையில் இறங்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து என்று உலமா பெருமக்களும் தஃசீர்களை நமக்கு விரிவாக சொல்லக்கூடிய இந்த முஃபஸ்ஸிரீன்களும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். கடைசியா இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். நேற்றைய தினம் பார்த்தோம், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, செத்த பிராணிகள், இரத்தம், பன்றி, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படாத பிராணி கழுத்து நெரிக்கப்பட்டு அறுக்கப்பட்டது, அது போன்று வல் மௌகூதத்து அடிக்கப்பட்டது, வல் முத்தரத்தியத்து உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தது, வன் நத்தீகத்து ஒவ்வொரு பிராணியும் தன்னைத்தானே மோதி கொண்டு இறந்தது, ஒமா அக்கல சுமு இல்லாம கைத்தும் இன்னும் விலங்குகள் எல்லாம் கடித்து பாலாய் போனது, ஒமா துபிக அலன் முசுபி நட்டு வைக்கப்பட்ட சிலைகளுக்கு முன்னால் அறுக்கப்பட்டது, அஸ்லாம் குறி சொல்பவனின் அந்த அம்பினுடைய குறிக்கு மத்தியில் அறுக்கப்பட்டது என்று ஒரு சில பட்டியலை பார்த்தோம். அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான், மேலே சொல்லப்பட்ட எல்லாமே ஹராம், மணில் துர்ற அவருக்கு வேற வழியே இல்லை என்று சூழ்நிலை ஏற்பட்டார். ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டார், வேற வழியே இல்லை, செத்த பிராணி தான் இருக்குது. இப்ப என்ன செய்யுது? அல்லாஹு தஆலா கருணையாளன் இவ்வளவு காலம் பட்டியலை சொல்லிட்டு மணில் துர்ற உங்களுக்கு வேற வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வேற வழி இல்லைன்னா நீங்க அதை சாப்பிடுறது தப்பு கிடையாது. வேற வழி இல்லை. அல்லாஹு தஆலா சூரத்து பக்ராவிலேயே சொன்னா, உங்களுக்கு பன்றி இறைச்சி அது போன்று ஓடக்கூடிய இரத்தம் தானாக செத்து விட்டது எல்லாம் ஹராமு. ஆனால் உங்களுக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஒரு மருத்துவ தேவைக்காக வேண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதை எடுக்கலன்னா உயிர் வாழ முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது என்றால் பாவம் இல்லாமல் அதை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. இதுக்கு இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். இதற்கு படிப்பனையாக ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தம்பதிகள் கணவன் மனைவி பயணம் செஞ்சு வர்றாங்க. ஒரு ஒட்டகம் பாலைவனத்தில் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை. மனைவி சொல்றாங்க, எங்க இதை அறுத்துருங்க, இறந்து போக போகுது. நம்ம வீட்டுல ஏதாவது குட்டி நின்றுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி இறந்து போக போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அறுத்துருங்க, அறுத்து சாப்பாடு ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் மனம் போன போக்கல இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுட்டோம். இறந்து போயிடுச்சுன்னா தூக்கி வேற என்ன செய்யணும்? புதைக்கத்தான் செய்யணும், வேற வழி இல்லை. ஆனா பாலைவனத்துல உணவுக்கே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மனைவி சொன்னாங்க, அந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க, எங்க அறுத்துருங்க. அந்த கணவர் கேட்கல, கேட்காம இல்லை சரியாயிரும், பெரிய ஒட்டகமா இருக்கு, இதை அறுத்து நம்ம 2 பேரும் மட்டும் சாப்பிடவா, ஊருக்கு போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. ஆனா கொஞ்சம் 2-3 நாள்ல அந்த ஒட்டகம் இறந்து போயிடுச்சு. இறந்து போனா அப்பவும் அந்த மனைவி சொல்றாங்க,
சீக்கிரமா அந்த உடம்ப கிழிங்க, அங்குள்ள அந்த கொழுப்புகளையும் அந்த கறிகளையும் நம்ம சுட்டு சாப்பிடுவோம், பசிக்குது, வேற வழி இல்லை, பாலைவனத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம இப்ப எந்த இடத்துல போய் நம்ம உணவை தேடுறதுன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சஹாபி இல்ல இல்ல, நபிட்ட கேட்காம நான் பங்கு வைக்க மாட்டேன், நபிட்ட என்னன்னு கேட்டுட்டு இதனுடைய சட்டங்களை என்னன்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அறுப்பேன். உடனே மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க, உங்களின் மீது குற்றம் இல்லையே, நீங்க தாராளமா சாப்பிட்டுருக்கலாமே, நீங்க தாராளமா சாப்பிட்டுருக்கலாம். 3 தடவை சொன்னாங்க. இந்த ஆயத்தை சொல்லி சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு பட்டியலை சொல்கிறான், ஆனால் இதுவெல்லாம் உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படாமல் இருந்தால், வேற வழியே இல்லை, சாப்பிட்டு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் சாப்பிடுவதில் உங்களின் மீது தவறில்லை. ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அளவு கடந்த ரஹமத்துடையவனாகவும் கருணை செலுத்தக்கூடியவனாகவும் மன்னிக்க கூடியவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.